குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார், முதலமைச்சரை தவிர. ஆனால் இந்த செய்தி எந்த ஊடகங்கள்லையுமே தலைப்பு செய்தியாக வரல. என்ன காரணம்? முதல் செய்தியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, குஜராத்தில் இப்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவை இருக்கிறது அல்லவா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏறத்தாழ 2 லட்சம் கோடி ரூபாயை ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது சரி, ஆனால் ஏன் முதலமைச்சர் மட்டும் ராஜினாமா செய்யலை? மீதி எல்லாருமே டோட்டலாக ராஜினாமா பண்ணிட்டு புதிய ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் உடனே உங்களுக்கு எழுப்பும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கணும். ஏன்னா இது 2017 இருந்தே இந்த ஊழல் நடந்திருக்கிறதா. அப்போது பாஜகவினுடைய குஜராத் முதலமைச்சராக இருந்தவருடைய பெயர் என்ன தெரியுமா? விஜய் ரூபானி. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், சமீபத்தில் குஜராத்தில் ஒரு விமான விபத்து நடந்தது இல்லையா, ஜூன் மாதத்தில். அந்த விமான விபத்தில் இறந்து போனவர் தான் இந்த பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி. இவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஊடகங்கள் எப்படி ஊழையிட்டன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சிறு காயம்தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல செய்தி போட்டாங்க. பிறகு என்ன போட்டாங்கன்னா, தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை போட்டாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் கருகி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுகிறது என்கிற விதத்திலெல்லாம் செய்திகள் வந்தது என்பது நமக்கு தெரியும். ஏகப்பட்ட குழப்பம் அந்த நேரத்தில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஊடகங்களின் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் தான் 2016 இருந்து 2021 வரை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் என்பது முக்கியமான செய்தி. ராஜினாமா இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் பல பேர் அன்றைக்கு விஜய் ரூபானியுடைய அமைச்சரவையில் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. சரி, இப்போ நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குஜராத் விமான விபத்து இப்போ ஒரு விசாரணை நடக்குது, அந்த விசாரணையில் ஏராளமான குளறுபடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மீண்டும் ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்னு அந்த விபத்தில் இறந்து போன விமானியினுடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும். 3 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறாங்க, புதிதாக பல பேரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. முதலமைச்சர் மட்டும் ராஜினாமா செய்யலை, ஏன்னா முதலமைச்சர் தற்போது வந்திருக்கக்கூடிய நபர். அப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான பொறுப்பு யாருக்கு அப்படின்னா விஜய் ரூபானிக்கும் அது கூட இருந்தவர்களும் தான். இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்தி வருது.